சுக்கிர ஓரையில எது செஞ்சாலும் செல்வம் பெருகும்னு சொல்றாங்க. அது உண்மையா? சில வாடிக்கையாளர்களும் இந்த ஓரையை ரொம்ப ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஐயோ! நான் சுப ஓரையில தான் எதுனாலும் பண்ணுவேன். நான் குரு ஓரையில மட்டும் தான் பண்ணுவேன். இல்ல சுக்கிர ஓரையில பண்ணீங்கன்னா, செல்வம் அப்படியே கொட்டோன்னு கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரைய பிடிச்சிட்டு தொங்குறவங்க நெறைய பேரு. அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு வீடியோ. அந்த காலத்துல இந்த 24 மணி நேரத்த ஒரு மணி நேரமா பிரிச்சிருக்காங்க. அதுதான் ஓரை. சரிங்களா? இது ஒரு நாளைக்கு காலையில சுப ஓரை அந்த கிழமையோட அதிபதியோட ஓரையில ஸ்டார்ட் ஆகி, அது ஒரு பக்கம் முடியும். இதில் பார்த்தீங்கன்னா, சனி, செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அசுப ஓரைன்னு நம்ம சொல்லுவாங்க. சுப ஓரைன்னு பார்த்தீங்கன்னா, குரு ஓரை, புதன் ஓரை, சுக்கிர ஓரையெல்லாம் சுப ஓரைன்னு எடுத்துப்பாங்க. சுக்கிரன் சுபத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், பொருள் கொடுக்கும் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அதேமாரி குரு ஓரையும் சில பொதுவான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்து இருக்குது. நாள் செய்யாததே நட்சத்திரம் தான் செய்யும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உங்க ஜாதகத்துல சனி 4, 8, 12 இல்ல செவ்வாய் 4, 8, 12 சுக்கிரன் 4, 8, 12ன்னு ஒரு கிரக தொடர்பு வச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில சுக்கிர ஓரை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு போய் நான் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதுனால எனக்கு செல்வம் செழிஞ்சிட போது இந்த பொதுவான ஜோதிட கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்க்குறாங்க. என்னோட நண்பரோட நண்பர் பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த ஓரை அதிலெல்லாம் நிறைய நம்பிக்கை உள்ளவர். அந்த ஓரைகள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 2 வாரமாக நான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், அதனால் எனக்கு நல்ல ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த 2 வாரமே போனது அவருக்கு 2, 6, 10 தொடர்பு உள்ள நட்சத்திர நாட்களில் அவர் பண வரவுலாம் வந்திருக்குது. சரிங்களா? அவர் கோயிலுக்கு போனனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல டைமில் போயிருக்காரு. அப்புறம் நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு ஜாதகத்தை வாங்கி நான் பார்த்துட்டு, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாதகத்தில் 4, 8 தொடர்பு இருந்தது. வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க அன்னைக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சுக்கிரனோட இந்த 4-8 கனெக்ஷனோட இது சுத்தமாக ஸ்டார்ட் ஆகுது அப்போ தான். அதனால் நான் பார்த்துட்டு சொல்லிட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், அட என்னங்க ஓரை நான் இதை பார்த்து போயிட்டுருக்கேன், எனக்கு நல்லா இருக்குது, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் எங்களோட இதில் சொல்கிறேங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு நான் சொல்லிட்டேன். போயிட்டு வந்தார். அன்னைக்கு நேராக இடித்து மட்காடு உடஞ்சி கையில் லேசாக ஃப்ராக்சர் ஆகி இந்த மாதிரி ஆச்சு. அந்த சுப விஷயத்தை மட்டும் தானே கொடுக்கணும், ஏன் அசுப விஷயத்தை கொடுத்தது? இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? இப்போ ஓரை வேலை செய்தா, அங்கே நட்சத்திரம் வேலை செய்தா? நட்சத்திரம் தானே வேலை செய்யுது. ஒரு ஜாதகத்தில் கிரகம் நட்சத்திரம் இதுக்கு தான் அதிக வலிமை, இதுபடி தான் வேலை செய்யும். அன்னைக்கு என்ன இது ஓடுதோ அதுபடி உங்களுக்கு நிகழ்வுகள் நடக்கும். ஒரு தசா புத்தி அந்தரம் சூட்சமத்தில் என்ன வச்சுருக்கு, கொடுப்பனையில் என்ன வச்சுருக்கு, உங்களுக்கு அன்னைக்கு கோச்சாரம் என்ன வச்சுருக்கோ அதுபடி உங்களுக்கு நிகழ்வுகள் நடக்கும். இப்போ என்னோடய வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.